ராசி ராசி சக்கரத்தில் மூணாவதாக வரக்கூடிய ராசி. ஆடம்பரத்தை அதிகம் விரும்பக்கூடிய ஒரு ராசி. ரொம்ப பிரியமானவங்க, ரொம்ப அன்பானவங்க, ஒரு சுகவாசிகள் அப்படின்னு கூட இந்த மிதுன ராசி என்பவர்களை சொல்லலாம். இவங்களுக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வாங்கணுங்கிற ஒரு ஆர்வம் அது இயல்பாகவே இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பணம் தாராளமாக செலவு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. கொஞ்சம் சிக்கனவாதிகளாக அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கினா கூட அந்த 1000 ரூபாயை உடனடியாக செலவு செய்யக்கூடியவங்களா அந்த மிதுன ராசி என்பவர்கள் இருப்பாங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்குறது, அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளை வாங்குறது, இதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் காட்டக்கூடியவங்களா அந்த மிதுன ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் வீண் செலவு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. யாருக்காவது ஒரு உதவி அப்படின்னா, தாங்கிட்ட 1000 ரூபாய் தான் இருக்குது, தன்னுடைய குடும்பத்திற்காக அதை சம்பாரித்து வச்சுருக்கோம் அப்படின்னா கூட ஒருத்தர் உதவி அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த பணத்தை அவங்களுக்கு கொடுத்து உடனே உதவி செய்யக்கூடியவங்களா அந்த மிதுன ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். தாங்கிட்ட இல்லைனா கூட அதை மற்றவங்களுக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு எண்ணம் உடையவங்க இந்த மிதுன ராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புத்திர பாக்கியம் கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும். அவசர முடிவுகளை டக்கு டக்குன்னு எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. உற்றார் உறவினர்களால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் அடிக்கடி உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா டக்குன்னு முடிவு எடுத்துருவாங்க. அதனால் மற்றவங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பேசும்போது பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும். அதே மாதிரி முடிவுகளை டக்குன்னு எடுக்காமல் கொஞ்சம் யோசித்து மற்றவங்ககிட்ட கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் முடிவுகள் இவங்க எடுத்தாங்க அப்படின்னா அந்த உறவுகள் இவங்களை விட்டு பிரியறது கொஞ்சம் குறையும் அப்படின்னே சொல்லலாம். தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு தொழில், 1க்கு 2 வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரே தொழிலில் ரொம்ப நாளாக இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது. அடுத்த தொழில், அடுத்த வேலை அப்படிங்கிற மாதிரி போவாங்க. எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் மிதுன ராசி என்பவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். நீதி நேர்மையை எல்லா இடத்துலையும் எதிர்பார்ப்பாங்க. அது இல்லை, அந்த இடத்துல நியாயமாக நடந்துக்கல அப்படின்னா உடனடியாக அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேடக்கூடியவங்களாம் அந்த மிதுன ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு ஏற்ற தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பணி, வக்கீல் பணி, அரசு தொடர்பான நிறுவனங்கள்லாம் உங்களுக்கு வேலை அமைந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல முன்னேற்றத்துக்கு வருவாங்க அந்த மிதுன ராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். கமிஷன், ஏஜென்ட் துறையில் உங்களுக்கு ஏற்ற தொழில். அதே மாதிரி பால், நெய் இந்த மாதிரி விஷயங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமுள்ள ராசி இந்த மிதுன ராசி அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க போகிறாங்க, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தெய்வ அருளும் இந்த காலகட்டத்தில் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய யோகமுள்ள ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு புதிய நம்பிக்கையோடு, ஒரு உற்சாகத்தோடு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வர போகிறீங்க. தொழிலையாகட்டும் வியாபாரத்துலேயாகட்டும் நிறைய நஷ்டம் வருது, பிரச்சனை வருது, ஆனால் இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் இதை இப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க. அப்படி இறங்குற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் இந்த வார தொடக்கத்திலிருந்தே 9ஆம் வீடான வாக்கியஸ்தானத்தில் நகர்ந்து செஞ்சிருக்கிறார். அதனால் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அன்றாட வாழ்க்கைக்கு கூட, அன்றாட தேவைகளுக்கு கூட ஒரு சில போராட்டங்களை சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுவு காலம் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய ஞானிகளோட ஆலோசனையை கேட்பீங்க. வெளியூர் பயணங்கள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வருவீங்க. அதிலிருந்தே உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன திருப்பங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம். முடிந்தால்
ஏதாவது ஆன்மீக தலங்களுக்கு ரொம்ப நாளாக போகணும், ரொம்ப பழமையான ஆன்மீக தலங்களுக்கு போகணும் அப்படின்னு நினச்சவங்க இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி என்பர்கள் போயிட்டு வாங்க. அப்படி போயிட்டு வரும்போது நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகுது. ஏன்னா மனதில் ஒரு விதமான குழப்பத்தோடும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலையும் இருந்தது இல்லையா, அது மாறும். ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால அவங்களோட சேர்ந்து குரு பகவானும் சஞ்சரிக்கிறதுனால, அதுவும் ராசியிலேயே 1ஆம் வீட்டில் வந்து சஞ்சரிக்கிறதுனால நல்ல ஒரு தெளிவான சிந்தனையோடு நீங்கள் ஒரு முடிவு எடுப்பீங்க. தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்குவீங்க. பாதுகாப்பு கவசமே உங்களுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை தான். என்னால் இது முடியும், என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு. அதனால் நல்ல ஒரு வெற்றி எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக சொல்லுறீங்க, நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் ஒன்றுமே சரியாக கரெக்டாக நடக்க மாட்டேங்குது, ஆனால் நாங்கள் செஞ்சு கூட பார்க்குறோம், ஆனால் அது கரெக்டாக அமைய மாட்டேங்குது அப்படின்னு கூட ஒரு சிலர்லாம் வருத்தப்பட்டிருந்தீங்க. ஆனால் இது வந்து ஒரு பொதுவான பலன்கள், எல்லாருக்கும் வந்து இது பொருந்தாது. உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். 10ல் சனி பகவான் இருக்கிறதுனால இது நான் வரைக்கும் சோம்பேறித்தனமாக இருந்த மிதுனராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். அதனால் அந்த இடத்துல சனி பகவான் வந்து அமரும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தொழிலை விரிவுபடுத்தினீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும். அதேமாதிரி கல்வியில் கூட நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். வணிக தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இது ஏற்ற காலம், நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எல்லையை தாண்டி வெளியில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்ட கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது குரு பகவான் 1ஆம் வீட்டில் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறார். புதன் உங்களுடைய ராசிநாதன் 9ஆம் வீட்டில் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் 10ஆம் வீட்டில் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார். சூரியன் 9ஆம் வீட்டில் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் 8ஆம் வீட்டில் முதல்லையும் பின்னாடி வந்து 9ஆம் வீட்டுக்கும் மாற இருக்கிறார். இக்கிரக அமைப்புகள் நம்மளுடைய மிதுனராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் நல்ல ஒரு மேன்மையை வருகின்ற நாட்களில் இந்த மிதுனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 10ஆம் வீடு அப்படிங்கிறது சனி பகவான் தீவிர பார்வையால் பார்க்கறதுனால எடுக்கிற காரியங்கள் எல்லாமே தொழிலில் வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் போடுற முயற்சிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எந்த விஷயத்துக்காக நீங்கள் போராடினீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் அவங்கக்கிட்ட ஒரு கரெக்டாக நடந்துக்காமல் ஒரு பொறுப்புணர்வு இல்லாமல் செயல்பட்டாங்க இல்லைங்களா, அவங்களாம் இந்த காலகட்டத்தில் பொறுப்புணர்வோடு செயல்படுவாங்க. குறுக்கு வழி பாதையை இந்த காலகட்டத்தில் ஒருபோதும் வந்து நீங்களும் குறுக்கு வழியில் போக மாட்டீங்க, மற்றவங்களும் குறுக்கு வழியில் போகிறதுக்கு நீங்கள் அனுமதிக்க மாட்டீங்க. அதனால் ஒரு சில இடர்பாடுகளை நீங்கள் சந்திச்சுட்டு இருந்தீங்க இல்லையா, அது இந்த காலகட்டத்தில் சரியாகும். ஒவ்வொரு விஷயமே நேர் வழியில் போகிறதுனால உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பகவான் வந்து நீர் ராசியான மீன ராசியில் இருக்கிறதுனால கடல் கடந்து வணிகம் செய்கிறவங்க, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்க, அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, எண்ணெய் தொடர்பான துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வாரமே ஒரு திருப்பு முனை ஏற்படக்கூடிய வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா 9ஆம் வீட்டு அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வீடு. ஊடகம், வெளியில இருந்து வரக்கூடிய தகவல்கள், உயர்கல்விக்காக வெளியில் போய் முயற்சி பண்ணுறீங்க, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சாதகமாக அமைய போகுது. அதனால் வெளியூர் வெளிநாட்டில் தொடர்பு உடைய ஒரு தொழில் செய்கிறவங்க அல்லது வெளியூருக்கு போய் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். வணிகம் தொடர்பாக வெளியில் ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இணையதளம் மூலிமா வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். திட்டமிட்டு செயல்படுங்க. நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிதி நிலைமை ரொம்ப சிறப்பாக இருக்குது. நம்பிக்கைக்குரியவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் வீட்டில் கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூரில் இருந்து நல்ல நல்ல தகவல்கள் வரும். பாரம்பரிய சொத்துக்கள் மூலிமா இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். தந்தை வழி உறவுகளால் ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு ஏற்படும். உங்களுடைய ராசியில் 5 மற்றும் 9ஆம் இடத்தை குரு பார்க்க இருக்கிறதுனால புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. புதுசாக தொழில் தொடங்குனீங்கன்னா கூட நல்ல லாபம் கிடைக்கும். ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடோடு இறங்குவீங்க. புனித பயணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு ஏற்படும். அதனால் இந்த
காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டம். உங்களுடைய வாழ்க்கையில் சில திருப்பங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு அருமையான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, நல்ல ஒரு உற்சாகத்தை வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயத்திலையும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அந்த மனநிலையெல்லாம் மாறும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் வருகின்ற நாட்களில் சரியாகும். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களுடைய ராசிநாதன் புதன் என்பதனால புதன்கிழமையில் விஷ்ணு சகஸ்கர நாமத்தை வாங்கி பாராயணம் செஞ்சுக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். 9ஆம் வீடு வலுவாக இருக்கிறதுனால உங்களுடைய குருமார்கள், உங்களுடைய ஆசிரியர், உங்களுடைய தாய் தந்தையார்கிட்ட கொஞ்சம் ஆசி வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.